ஹே காய்ஸ், இன்னைக்கான டே விளாக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு லாட் எடுத்து. ஏன்னா நல்ல லாட்டுங்க எதுவுமே அமையலை. ஒன்று கட்டை குட்டிங்களாக போயிடுது, இது மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி குட்டிங்க இருக்கிறப்ப நம்மளும் வெளியே வியாபாரம் பார்க்குறது கிடையாது. இருக்கட்டும், ஏன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்து நம்ம வளரால ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா நம்மளுக்கு அது சங்கட்டம். சரி, அதனால் நம்மள்ட்டே கிடந்தாலும் கிடக்கூடாது. ஏன்னா கிடையை பொறுத்தவரையும் இப்போ ஒரு 10 குட்டி 15 குட்டி எடுக்கிறோன்றப்ப எல்லா குட்டியுமே அவனுக்கு என்ன செய்வானா, ஒரு 2 குட்டி 3 குட்டி இந்த மாதிரி சோட குட்டியாக ஏற்றிடுவாங்க. மேக்ஸிமம் நம்மளோட்டில் அது நடக்காது. ஸோ அப்படி நடந்தாலுமே அந்த குட்டிகளை நானே நிப்பாட்டிப்பேன். ஸோ வெளியே கொடுக்குறத விட நம்ம நிற்க ஆடு மாடை பொறுத்தவரை என்றைக்கா இருந்தாலும் காசு தானே. மற்ற பொருள் மாதிரி கிடையாது. இது எவ்வளோ நாள் நின்றாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு காசு தான் வரப்போகுது. ஏன்னா இன்றைக்கி கறியோட ரேட்டெல்லாம் மட்டன் ரேட்டு தங்க ரேட்டு மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, பக்ரீத்துக்கு இடம் எடுக்கலையா, ஒன்று வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலையான்னு. இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தெரிஞ்ச சர்க்கிள் எதுவும் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் மற்றபடி நம்ம எடுத்து வச்சு வியாபாரம் பார்க்குறது இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பர்சனலாக கொஞ்சம் வேலைங்க இருக்குன்றனால. ஸோ ரொம்ப நாளாக அப்படியே கிடந்தனால மாடியை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு ஒரு லாட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மைண்டு. லாட்டு வருதுன்னு தெரிஞ்சோடனே மொதல் நைட்டே உட்காந்து ஃபுல்லாக கழுவி விட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ நிறையா பேத்துக்கு அதே மாதிரி நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், ஆளுங்களை வச்சு பார்க்கக்கூடாதா இந்த இதை பொறுத்தவரையும் அப்படின்வீங்க. நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தான் தெரியும் இந்த வேலை நம்ம தான் பார்த்து ஆகணுன்றது. நான் ஆளுங்களை வச்சு நம்ம என்ன தான் சம்பளம் கொடுத்து நம்ம செஞ்சாலுமே ஸோ மற்ற வேலையோட இதில் இருக்க ஆளுங்களுக்கு சம்பளம் கூட தான். ஸோ அது கொடுக்குறவங்களுக்கு தெரியும், வாங்குறவங்களோட. ஏன்னா நார்மலாக ஒரு சின்ன வேலைக்கே அந்த அமௌண்ட்டுன்றப்ப இதுக்கெல்லாம் சம்பளம் கூட தான் ஆகுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற மாதிரி சுத்தமாக யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ மொத்தமே இல்லை, ஒரு 4 குட்டி தான் எடுத்தேன். ஒரு மயிலம்பாடி பெரிய குட்டி, ஒரு பொட்டை குட்டி ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி அந்த ஃபீமேல் கிட்ஸை தான் கேட்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஃபீமேல் கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளை குளிக்க வச்சு தெளிவாக வீடியோ போட்டு வரேன்.